ஹாய், ஆந்திரா ரெசிபி ஆவக்காய் ஊறுக்காய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 1 கிலோ நான் மாங்காய் எடுத்திருக்கேன் ஊறுக்காய் செய்கிறதுக்கு. மாரி நீல மாங்காவை வாங்கிக்கோங்க. இந்த மாங்காய் தான் ஊறுக்காவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம அலசி எடுத்துக்கலாம். அலசின மாங்காவை ஒரு துணியால் சுத்தமாக ஈரம் இல்லாமல் நல்லா நம்ம தொடச்சி எடுத்துக்கணும். மாரி எல்லா மாங்காவையும் நம்ம துணியால் தொடச்சி எடுத்துக்கலாம். சுத்தமாக ஈரம் இருக்கக்கூடாது. இப்போ மாங்காவை நம்ம இந்த வாட்டத்தில் வச்சு நம்ம இப்போ கட் பண்ணிக்கணும். இதுமாரி ஓடோட எல்லா மாங்காவையும் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா மாங்காயும் கட் பண்ணியாச்சு. மாங்காவை கட் பண்ணி நான் ஃபேன் காற்றுல நான் ஒரு 3 மணி நேரம் மாங்காவை காய வச்சு எடுத்துருக்கேன். வெயிலில் காய வைக்காதீங்க, ஃபேன் காற்றுல தான் காய வைக்கணும். காய வச்சு இப்போ எடுத்துருக்கேன். இப்போ நான் மசாலா இதில் சேர்த்துக்கலாம். 1 கிலோ மாங்காவுக்கு நான் உப்பு 200 கிராம் எடுத்துருக்கிறேன். கல் உப்பு தூள் பண்ணி எடுத்துருக்கிறேன். 200 கிராம் உப்பு இப்போ இதை நான் சேர்த்துக்கிறேன். 200 கிராம் கடுகு பொடி நான் தூள் பண்ணி எடுத்துருக்கிறேன். 200 கிராம் கடுகு பொடி சேர்த்துக்கிறேன். 200 கிராம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து அதை வறுத்து பொடி பண்ணி சேர்த்துருக்கிறேன். 1 கிலோ மாங்காவுக்கு 200 கிராம் மிளகாத்தூள், 200 கிராம் கடுகு பொடி, 200 கிராம் உப்பு, 2 ஸ்பூன் வெந்தய பொடி. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, பொடியை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ மாங்காவோட இதை நம்ம கலந்துக்கலாம். நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா தான் உங்களுக்கு இந்த ஊறுக்காய் நல்லாயிருக்கும். நான் இதே நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எண்ணெய் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்குங்க. செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயாக இருந்தால் அதை லைட்டாக சூடு பண்ணி அதை ஆற விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் சேர்த்துக்குங்க. இப்போ மாங்காவில் நான் ஒரு டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா குலுக்கிக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். இதை நல்லா குலுக்கிக்கிறேன். நான் ஒரு கைப்பிடி பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அந்த பூண்டு இப்போ நான் இதில் சேர்த்துக்கிறேன். நான் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துருக்கிறேன், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கிறேன், பூண்டை சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் எல்லா மாங்காவிலையும் செட் ஆகும். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொடி பண்ண மசாலாவை இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ பாதி பொடி தான் சேர்த்துருக்குறேன். இப்போ இன்னும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ மீதி இருக்கிற பொடி எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் எல்லா மசாலையும் நான் சேர்த்துட்டேன். இப்போ நான் ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய் நான் இப்போ இதில் சேர்த்துருக்கேன். இது நல்லா ஒரு கரண்டியால் நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அப்போ தான் எல்லா மாங்காவிலையும் இந்த மசாலா போய் சேரும். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக இப்போ நம்ம மசாலாவோட நம்ம இதை கிளறி வச்சிட்டோம். இது நல்ல ஒரு மூடி போட்டு ஒரு 2 நாளுக்கு அப்புறம் நம்ம எடுத்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதாங்க, நம்ம ஒரு 3 நாள் சென்று இப்போ நம்ம ஊறுக்காயை பார்க்குறோம். நல்லா எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்கள், சூப்பரான ஆவக்காய் ஊறுக்காய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது ஒரு பாட்டிலில் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு கொஞ்சமான 50 எண்ணெய் நல்லெண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய் சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 50 எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நான் எண்ணெய் தேவையான அளவு நான் சேர்த்துருக்கிறேன். இதுமாரி மேலே எண்ணெய் மிதங்கி வர அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கணும். அது உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நிறையா சேர்த்தா தான் உங்களுக்கு ஊறுக்காய் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நம்ம இதை ஒரு பாட்டிலில் மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஆவக்காய் ஊறுக்காய் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.